இங்க ரொனால்டோங்கிற 12 வயசு பையனுக்கு மலினாங்கிற ஒரு அழகான 35 வயசு ஆன்டி மேல காதல் வருது. மலினாவோட ஹஸ்பண்ட் ஒரு ஆர்மி மேன். அப்போ வேர்ல்டு வார் 2 வேற நடந்துகிட்டு இருக்குமா, சண்டை போறதுக்காக அவளை தனியா அங்கே விட்டு போயிருப்பான். புருஷன் இல்லாம தனியா ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு இருந்தா என்ன ஆகும்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பணக்கார அண்ட் காஜி அங்கிளோட கண்ணு ஃபுல்லா அப்படியே மலினா பக்கம் திரும்புது. ஆனா மலினா எவனையும் கண்டுக்காம ஃபுல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் சொல்லிட்டு அவனோட போட்டோ கூடிய குடும்பம் நடத்துறான். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் மலினாவோட புருஷன் செத்துட்டான்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஊரே மலினாவுக்கு இரங்கல் தெரிவிக்குது. அதுலயும் அந்த ஆண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம் தான். ஆல்ரெடி புருஷன் சண்டைக்கு போயிருந்தப்பவே அவனுக்கு எல்லாரும் மலினாவை ஆட்டையை போட துடிச்சாங்க. இப்ப புருஷன் வேற செத்துட்டான் இல்லையா, ஊர்ல இருக்கிற அமுட்டு பேரும் அவளை கரெக்ட் பண்றதுக்காக தான் பயங்கரமா பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அந்த ஒரு பொம்பளைங்க மலினாவை தப்பா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவ பல பேத்த வச்சிருக்காடோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ரூமர் கிளம்பிடுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மலினா, நம்ம தப்பே பண்ணாதப்ப இந்த அளவுக்கு நம்மளோட பேர் அடி வாங்கிருச்சு, தப்பு பண்ணாதா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற பணக்கார ஆம்பளைங்களை நைட்டு வீட்டுக்கு வர சொல்றா. ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு போறான் அவளை அனுபவிக்கிறதுக்கு. இதுல அவளை எவன் வச்சுக்கிறதுன்னு வேற சண்டை வேற போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து அவனுங்களோட பொண்டாட்டிங்க மலினா மேல ஒரு கேஸ போட்டு விட்டுறாளுங்க. ஆனா அந்த கேஸ விசாரிச்ச ஜட்ஜுக்குமே மலினாவை அடையணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். மலினாவை குற்றவாளி இல்லைன்னு வாதாடி ஒரு லாயர் அவளை காப்பாத்துறான். அதுக்காக அவன் கேட்ட ஃபீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நைட் மலினா அவங்க கூட ஒன்னா இருக்கணும், அவன் கேட்ட எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கறதான். மலினா என்ன பண்றா, ஏது பண்றா, எங்க போறா, எப்படி வரா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ரொனால்டோ தம்பி பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது வேர்ல்டு வார் 2 முடிவுக்கு வந்துருது. ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் மலினா பின்னாடியே போறத பார்த்து அந்த ஒரு பொம்பளைங்க என்ன பண்றாங்க, மலினாவை பிடிச்சு அடிச்சு தரதரன்னு தெருவுக்கு இழுத்துட்டு வந்து அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு அவளோட முடி எல்லாத்தையும் வெட்டி அப்படியே அவளை அடின்னு அடிச்சு அரை நிர்வாணம் ஆக்கிடுவாங்க. அந்த நாள் வரைக்கும் அவ கூட படுத்தவன் படுக்கன்னு ஆசைப்பட்டவன் எல்லாவனுமே அங்கதான் நிக்கிறான். ஆனா ஒருத்தனுமே மலினாவை காப்பாற்ற மாட்டான். அடி வாங்குறத வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் அடி வாங்கிட்டு எந்திரிச்சு மலினா அங்க சுத்தி நின்னுக்கிட்டு இருந்த ஆம்பளைங்களா பார்த்து போங்கடா பொட்டாங்களான்ற மாதிரி ஒரு கத்திட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து போயிருவான். இதுக்கு மேல அந்த ஊர்ல இருந்தா அடி வாங்குறதுக்கு தெம்பு இல்ல, மரியாதை இல்லைன்னு முடிவு பண்ண மலினா அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறா. அவ பின்னாடியே நம்ம 12 வயசு ரொனால்டோ அவ எங்க போறா அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் போர்ல செத்து போனதா சொன்னாங்கல்ல மலினாவோட புருஷன், அவன் உயிரோட வரான். வந்தவன் மலினாவை பத்தி விசாரிச்சா ஊரே கேவலமா பேசுது. அவளா பச்சை சிவப்பு மஞ்சள் எல்லா கலர்லயும் அசிங்கமா திட்டுறாங்க. ஆனா நம்ம ரொனால்டோ மட்டும் மலினா புருஷன் கிட்ட, உங்க பொண்டாட்டி ரொம்பவே தங்கமானவங்க, இந்த ஊர்ல இருக்க நாய்ங்க யாரு பேச்சையுமே கேட்காதீங்க, எல்லாரும் ஃப்ராடுக்கார நாய்ங்க, இதுதான் அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ், போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு பேப்பர் அவங்க கிட்ட தூக்கி போட்டு ஓடிடுறான். மலினாவோட ஹஸ்பண்டும் அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கிட்டு இமிடியேட்டா அவளை போய் தேடி கண்டுபிடிச்சு மறுநாளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். மலினா அவளோட புருஷன் கூட வரும்போது அந்த ஊரே அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த படத்தை எதுக்காக எடுத்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை எக்காரணத்தை கொண்டு குறை சொல்ல மாட்டான். ஆனா அதே இது ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளை கிட்ட பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது. அந்த பொண்ணு ஐட்டம்னு சொல்லிட்டு இமிடியேட்டா முத்திர குத்திடுவாங்க. அந்த புள்ள நேர்மையாவே சம்பாரிச்சா கூட அவ பல பேர் கூட போய் தாண்டா சம்பாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது ஆம்பளையாலாம் இருக்காது. கண்டிப்பா ஒரு 10 பொம்பளையா தான் இருக்கும்.